உங்கள் பிஸ்னஸுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற சின்ன குழப்பம் உங்களுக்கு இருக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், என் பேர் ஜனார்தனன். நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் சக்ஸஸ் லைஃப் மந்த்ரா அப்படின்ற சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனியுடைய ஃபவுண்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய பிஸ்னஸ் நண்பர்கள் கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அதில் ஒரு சாரார் ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதாவது ஃபிசிக்கலாக நடக்கிற பிஸ்னஸ், உதாரணத்துக்கு மேனுஃபேக்சரிங், மெடிக்கல் ஃபீல்டு, இந்த ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரியான மெடிக்கல் ஃபீல்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இந்த சானிடரி வேர்ஸு, டைல்ஸு, இந்த மாதிரி ஃபிசிக்கலான கடைங்க வச்சுக்கிற பிரிக் அண்ட் மார்ட்டர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு, ஒர்க் ஷாப்ஸு, டூ வீலர் கார் இதுக்கான ஒர்க் ஷாப்ஸு, இந்த மாதிரியான ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கெல்லாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. ஸோ இது நிறைய பேர் இந்த சின்ன குழப்பம் இருக்குது. நமக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இந்த பிஸ்னஸுக்கு ஒத்து வருமா வராதா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷனை தீர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை ஒரு சூப்பரான இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியை வச்சு சொல்ல போகிறேன். ஸோ இன்ஜினியர் செந்தில் குமார்னு ஒருத்தர், திருச்சிக்காரரு. அவர் 1999 அவர் இன்ஜினியரிங் முடித்தார். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். அவர் டிகிரி முடித்த அப்புறமேட்டு அவர் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அவர் சென்னை போனார். அங்கே பெரிய பில்டிங் ப்ரமோட்டர்கிட்ட ஒர்க் பண்ணார். அதில் பலவிதமான அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறமேட்டு அவர் ஹைதராபாத்தில் எல்என்டியில் ஒர்க் பண்ணார். ஸோ எல்என்டின்றப்போ மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அங்கே வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ஏறக்குறைய ஒரு 8 to 9 வருஷம் அவர் அந்த ஃபீல்டில் வெவ்வேறு துறையில் நல்லா வேலை செஞ்சு ஒரு எக்ஸ்பர்டைஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டார். இந்த எக்ஸ்பர்டைஸ் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது. ஸோ அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். ஸோ 2008 2 நண்பர்கள் கூட சேர்ந்து அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குற பிஸ்னஸ். ஆனால் 2008 பார்த்தோம்னா ஒரு குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ் கிரியேட் ஆச்சு. அதாவது இந்த லீமன் பிரதர்ஸ் அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி கொலாப்ஸ் ஆகிடுச்சு அமெரிக்காவில். அதனுடைய தாக்கம் உலகம் பூரா இருந்துச்சு. ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் வேலைக்கு போயிடுச்சு. ஸோ இவர் பிஸ்னஸ் ஆரம்பித்த அந்த டைமும் இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்த டைமும் ஏறக்குறைய ஒரே டைமாக இருந்துச்சு. ஸோ அப்போ விழுந்த அடி அடுத்து ஒரு 7-8 வருஷத்துக்கு அவருக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அடி மேலே அடி, தோல்வி மேலே தோல்வி. ஸோ ஆரம்பித்த 2 பார்ட்னர்ஸ் மெதுவாக வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு பார்ட்னரை வச்சுக்கிட்டு திருப்பி கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அதுவும் அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. கடைசியாக அவர் சோலோவாக தன்னந்தனியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங் கான்ட்ராக்ட் மட்டும் எடுத்து பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அதில் விதி விளையாடுது பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு அவருக்கு மேபி ஒரு 3 அல்லது 4 கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதில் பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை. அவருக்கு பார்த்தோம்னா தோல்வி மேலே தோல்வி. அவருக்கு எப்படி புது கான்ட்ராக்ட் கிடைக்கிது அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தர் பில்டிங் கட்டிக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னா அவர் இவருடைய சர்வீஸில் ரொம்ப ஹாப்பியாகி அதை அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்து மூலமாக, ரெஃபரன்ஸ் மூலமாக மட்டும்தான் அவருக்கு கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. இது ஒரு ஸ்கேலபிள் மாடலாக இல்லை. அதில் வரக்கூடிய லாபங்கள் கம்மி. பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியலை. ஆனால் அவர் ஒரு தீர்மானத்தில் இருந்தார், எப்படி இருந்தாலும் இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சே தீருவேன். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிஸ்னஸ் சம்மந்தமான எந்த ஒரு செமினார் நடந்தாலும், எந்த ஒரு ஒர்க் ஷாப் நடந்தாலும், எந்த ஒரு ட்ரைனிங் நடந்தாலும் விடாமல் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு ட்ரைனிங்கில் அவருக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிது, முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது அவர்கிட்ட இருந்த இந்த டெக்னிக்கல் ஸ்கில், பிஸ்னஸ் நடத்துறதுக்கு தேவையான ஒரே ஒரு ஸ்கில் மட்டும்தான். அது ஒரு ஆப்ரேஷனல் ஸ்கில். அது பத்தாது. ஒரு பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா நம்முடைய கஸ்டமர்ஸாக ஆக போகிறவங்கள ஈர்க்கிற திறமை வேணும். அதாவது மார்க்கெட்டிங் நல்லா பண்ண தெரியணும். ஸோ அவங்கள ஈர்த்து அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வர வைக்கணும். நம்பிக்கை வந்ததுக்கப்புறமேட்டு அவங்கக்கிட்ட நம்ம பொருளை விற்கணும். அது எப்படி விற்கிறது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற அவங்களுடைய நீட்ஸை ஃபஸ்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும். நீட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஓகே, அதை இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இவ்வளோ பட்ஜெட் ஆகும், இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்லி அதுக்கப்புறமேட்டு அந்த ப்ராஜெக்டை நான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி சொன்ன குவாலிட்டியில், சொன்ன டைமில், சொன்ன பட்ஜெட்டில் கரெக்டாக கொடுத்தோம்னா தான் பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகும். பட் இதோடு நிற்கிறது இல்லை. நார்மலாக இந்த மாதிரி பில்டிங் நம்மக்கிட்ட கட்டுறவங்க பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ளம்பிங் ப்ராப்ளம் வருது, ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வெளியே ஆளுங்களை தெரியாது. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்த அந்த இன்ஜினியரை தான் அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்
சர்வீஸும் இவர் சேர்ந்து கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ்ன்றப்போ ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எபிலிட்டி மட்டும் கிடையாது, மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, ஆப்ரேஷன்ஸு, டீம் கிரியேட் பண்ணுறது, சர்வீஸு, இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் இருக்குன்றது அவருக்கு புரிய வந்துச்சு. ஓகே, அப்போ இவ்வளவும் அவர் வந்து கற்றுக்கணும். ஸோ இவ்வளவு கற்றுக்கணுன்றப்ப எது ஃபஸ்ட்டு முக்கியமாக கற்றுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நமக்கு புதுசாக கஸ்டமர்ஸ் வருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்தால் தான் பணம் வந்து ஃப்ளோ ஆகும். பணம் ஃப்ளோ ஆகிறப்ப நம்ம மற்ற ஏரியாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் பூரா நம்ம வந்து கற்றுக்கலாம், அல்லது அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரலாம் எப்படின்னு முடிவு பண்ணி அவர் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ அப்போ மார்க்கெட்டிங்ன்றது என்ன? நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களை நாம் காந்த மாதிரி நம்மளை பார்த்து ஈர்க்க வைக்கணும். தட் இஸ் மார்க்கெட்டிங். ஸோ நாம் போய் அவங்ககிட்ட நம்ம பொருளை வந்து கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லாமல் அவங்களாம் வந்து எனக்கு நீங்கள் வந்து இந்த பொருளை விற்று கொடுங்க, எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாலண்டியராக வர வைக்கணும். ஸோ அதுக்கான மந்திரம் தான் கரெக்டான ஒரு மார்க்கெட்டிங். ஸோ அவர் என்ன பண்ணார், மார்க்கெட்டிங்க்கு 2 விதமான திறமை தேவை. ஒன்று டெக்னிக்கல் ஸ்கில், அது அவருக்கு நல்லா இருந்துச்சு. 2வது கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸோ அதுவும் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அவர் என்ன மனசில் நினச்சாரோ, ஸோ ஒரு டெக்னிக்கலான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சமாச்சாரத்தை கூட ரொம்ப எளிமையாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் இந்த 2 ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். ஸோ அந்த யூடியூப் சேனலில் தவறாமல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். இது அவர் ஆரம்பித்தது டிசம்பர் 2016. 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்தில் பார்த்தோம்னா வெறும் 900+ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்தாங்க. ஆனால் மனசு தளராமல் அவர் மேலும் 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 வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம்னா அவருடைய சேனலில் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. 3 லட்சம் வியூஸ் அவருடைய வீடியோவை தாண்டி போயிடுச்சு. அவருக்கு இப்போது வாரம் பார்த்தா என்கொயரிஸ் தன்னால் வருது. ஓகேவா? அவர் வந்து இப்போது ரேட்டுக்கு பேரம் பேசுறதெல்லாம் கிடையாது. இவங்க நெகோஷியேஷனே இல்லாமல் வர்ற கஸ்டமர்ஸ் அவங்கக்கிட்ட ஒர்க்கை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் முன்ன தனி மனுஷனாக பண்ணிக்கிட்டு இருந்த அவர் இப்போ வந்து ஒரு டீம் வச்சுருக்காரு. ஸோ இந்த டீம் வச்சுக்கிட்டு திருச்சியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பூராவும், ஏன் அப்ராடில் கூட வந்து நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இப்போ வெறுமனே வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் கான்ட்ராக்ட் மட்டும் பண்ணுறதில்ல, அவருடைய தொழில் நல்ல விரிவடைஞ்சிருச்சு. அவருடைய வெப்சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ரெசிடென்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாரு, கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாரு, பிளானிங் பண்ணி கொடுக்குறாரு, கன்சல்டேஷன் கொடுக்குறாரு. இது எல்லாம் தாண்டி புதுசாக முடித்த சிவில் இன்ஜினியர்ஸுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களோட ஆண்டர்ப்ரனராக மாற்றுறதுக்கான ஸ்கில்லை வளர்த்து கொடுக்குறாரு. ஸோ இவ்வளவும் அவருக்கு எதில் கிடைச்சிது அப்படின்னா, ஜஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலமாக, யூடியூப் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு சமாச்சாரம் மூலமாக மட்டுமே அவருக்கு எவ்வளவும் கிடச்சிது. ஸோ இதை பூராமே நீங்கள் வந்து அவருடைய வெப்சைட்டில் போய் அல்லது அவருடைய ஃபேஸ்புக்கில், அவருடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஈவன் அவருடைய வெப்சைட்லேயும் ஃபேஸ்புக்லேயுமே கூட பார்த்தோம்னா யூடியூப் சேனலில் தான் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அவருடைய கம்பெனி பேர் ஹனி பில்டர்ஸ். யூடியூப்பில் ஹனி பில்டர்ஸ்னு போட்டாவே அது வரும். நீங்கள் அதில் போய் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் கான்ட்ராக்டர் தன்னந்தனியால் இதை பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஏன் முடியாது? நான் வந்து உங்களை வந்து யூடியூப் சேனலில் தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ நீங்கள் அடிக்கடி வெவ்வேறு சோஷியல் மீடியாவுக்கு போகலாம். அது வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அல்லது லிங்க்டின்னாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், அல்லது பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், எக்ஸ் தளமாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எதில் அடிக்கடி போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்மாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. பட் நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த தளம் பிடிக்குதோ அதில் நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறது இனிஷியலாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போது நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமாக மட்டும்தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காம, அல்லது இந்த பிஸ்னஸுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஒத்து வராது அப்படின்ற எண்ணங்கள் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மூலமாக முழுசாக வந்து உடஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி கண்டென்ட்டை உங்கள் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் டெலிவர் பண்ண அவங்க உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, உங்கள் பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.